ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 9 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து சித்துவை காணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து பிஸின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறாரு போல். அப்புறமா இங்கே வந்து சித்துவை காணும்னு சொல்லிட்டு தேடி கோயிலில் வந்து பார்க்கும்போது கோயிலில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ சித்து வந்து செல்லம்மாவை வந்து திட்டுறாரு, எங்கள் அப்பா விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் சொன்ன பிறகு எதுக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் காட்டினீங்க. இப்போ இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சாகிறதுக்கே முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு இது மட்டும் எதனாச்சும் ஆயிருந்துச்சுன்னா அவங்க உயிரை உங்களால் திருப்பி தந்திருக்க முடியுமா அப்படின்னோடனே, இனிமேல் முகத்திலே முழிக்காதீங்கன்னொடனே இப்போ செல்லம்மா அழுதுகிட்டே வந்து இங்கே வீட்டில் வந்து மகேந்திரன் கிட்டேயும் லட்சுமி கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ லட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கவலைப்படாத, நீ இந்த மாதிரி ஜானகி அவர் ஏமாத்துறாருந்தானே நீ இவ்வளோ தூரம் சொன்ன விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறமா காலையில் என்ன ஆகுதுன்னா, மகேந்திரன் வந்து வாசுதேவனை பார்த்தோன்னே போய் அடிக்க போகிறாரு. அப்புறமா லக்ஷ்மி ஓடி வந்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க. அவர் எதுக்குங்க கை நீட்டிகிட்ருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. நைட்டு என்ன ஆகுதுன்னா, சித்து நல்லா குடிச்சிட்டு அங்கே சோஃபாவில் படுத்து அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ மகேந்திரனும் லக்ஷ்மியும் போய் சித்துக்கிட்டே போய் பேச போகிறாங்க. எதுக்கு சித்து இப்படி குடிச்சிருக்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் செல்லம்மா கிட்டே எவ்வளவோ சொன்னேன் மாமா, செல்லம்மா கேட்காம இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, விடுப்பா அவள் நல்லதுக்கு தான்ப்பா பண்ணா, அவள் வேறு எதுக்கும் பண்ணல விடுன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு மேகா, வாசுதேவன், ஜோதி இவங்க 3 பேருமா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ செல்லம்மா இவங்கள பார்த்தோன்னே இப்படி ஓரமாக நின்று அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மேகா ஜோதி என்ன சொல்கிறாங்கன்னா, சித்துவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். அதே மாதிரி நீ தான் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஜோதி சொல்கிறாங்க. இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. இப்போ வாசுதேவனும் ஜோதியும் போனோடனே இப்போ செல்லம்மா மேகா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன மேகா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.